பெரியோர்களையும் நண்பர்களை உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி திருப்தியும் அடைகின்றேன். 84 வருடங்களாக இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் பேச்சு செய்து வருகின்றேன். போன மாதம் 1977ஆம் வருஷம் வைத்தியம் பண்ண 2 நோயாளிகளை பார்த்தேன். குணமானதும் நன்றாக இருக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது நாம் இன்னமும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வு பல வருடங்களாக நடத்தி கொண்டு வந்தோம். கொரோனா காலத்தினாலே தடைப்பட்டுவிட்டது. இந்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த நோயிலிருந்து மீண்ட போராளிகளுக்கு நமது வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது. இரண்டாவது, இந்த நோயை பற்றிய பயம் என்றால் இதை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்ற செய்தியை உலகிற்கு தெரிவிப்பார். மூன்றாவது, இந்நிகழ்ச்சியினாலே புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது. ஆக புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் புகை, மது, உடல் பருமன், அசைவ உணவு, ரசாயன ஆலைகள், கலப்படம், இன்னும் பல கிருமிகளினால HIV, HPV, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போன்ற கிருமிகளினால் மற்றும் பல காரணங்களினாலே வருகின்றது. ஆக இது ஒரு நோய் தான், இது ஒரு சாதாரண அல்ல. எனக்கு ஏன் வருகின்றது என்ற ஒரு மனோபாவம் தேவையில்லை. சுமார் 10% பரம்பரை நோய்கள் வரலாம், 90% நம்முடைய வாழ்க்கை முறையினாலே வருகின்றது. எனவே இது வராமல் தடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு ஒரு நெறியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புகைப்பிடிக்காமல், மது அருந்தாலும், அசைவ உணவுகள் அதிகமாக இருந்தாலும், பால் பொருட்கள் அதிகம் இருந்தாலும், ஜங்க் ஃபுட் என்று சொல்லும்போது அதை தவிர்த்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயிற்சி செய்து நம்முடைய இம்யூனிட்டியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது வருமானம் காரணம். வந்ததில் காப்பதற்கு நாம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். 40 வயதுக்கு மேல் வளராமல் ஒரு பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டுபிடிக்க முடியும். சில நோய்களுக்கு இப்பொழுது ரத்தத்திலேயே அந்த மாதிரி புற்றுநோய் வரலாம் என்கிற அறிவியை காண முடிகின்றது. எனவே பரம்பரையாக வருகின்ற வியாதிகளுக்கு ரத்தத்தின் மூலமாகவே ஜெனடிக் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதைவிட வருடம் ஒரு முறை 40 வயதுக்கு மேல் அதிகம் பேர் செக்கப், பிராஸ்டேட் செக் செய்து கொள்கின்றார்கள். அதோடு கேன்சர் செக் சேர்த்து செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்தால் ஆரம்ப நிலையிலே நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது சுலபமாக இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். ஆக நேரமின்மையாக பேசவில்லை. உங்களை வாழ்த்துவதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரியவர்கள், சமுதாய ஆன்மீக பார்வை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான என்னுடைய நன்றிகளுக்கான வணக்கம். இந்த விழாவை உங்களோடு கலந்து கொண்டாடுவதற்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. நல்ல வாழ்க்கையை வாழ்த்து வெளியோடு இருந்தால் இந்த வியாதியை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் இந்த விழாவில் வந்த அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஒழுக்கத்தால் உலகையே நூலில் கல்வி சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மதுரை செல்வரை வழங்கியும் PS மெடிக்கல் ட்ரஸ்ட் நடத்தும் வசந்தம் மாணவர்களுக்கு வரவேற்பு வழங்கி அவர்களுடைய மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு
மூத்தவர்கள் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் இளையவர்கள் முத்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளான குரு பாபுஸ் ஆர்கே டேரக்டர் ஆர்கே செல்வமணி இந்த டைம் இருக்காங்க. இவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பிஎஸ் மெடிக்கல் ட்ரஸ்டுடைய ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸுங்க, மருத்துவர்கள், நம்முடைய மருத்துவர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியம் இருக்கிறவங்க, வைத்தியம் பார்த்துருக்கிறவங்க, நண்பர்கள், வெல்விசர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வல்லத்துடன் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு தான் நான் ஐயாவையும் அம்மாவையும் நேரடியாக பார்க்குறேன். அந்த பார்க்கறதுக்கு காரணம் இருக்கிறவங்க என்னுடைய அறிவினர் பெரம்பூர் ராஜா சொல்லி மகேஷ். எனக்கு 30 வருஷம் ஒரு பழக்கம். அவருக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டோன்னே எனக்கு போய் சொன்னோன்னே அவர் இந்த நோயை பற்றி சொல்லிட்டாரு. அவர் சாதாரண இருக்கிற நாங்கள் தான் பழக்கம். ஏன்னா ஐயா பேர் பார்த்துட்டாரு அப்படின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு வைத்தியம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த டெவலப்மெண்ட் சொல்லி பூர்ண குணமான பின்னாடி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தெய்வமே டாக்டர் சுப்பிரமணிய ஐயா தான். இதுக்கு மேலே எந்த வார்த்தை வேணும். இன்னைக்கு பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் தான் சொல்கிறாரு, யாரெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல 80 வயசு, அதாவது 1000 பிறை என்றது கடவுளுக்கு சமம். அவங்க வணங்கத்திருந்து இன்னைக்கு எனக்கு அந்த யோகம் கிடைச்சது. வசந்தமான அவங்க டாக்டர் சுப்பிரமணியத்துடைய தம்பை செய்யுமா, அவங்க 82 வயசு தம்பை செய்யுமா, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு பொருள் ஈட்டவங்க வாழ்க்கை இயந்திரத்தனமாக இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்தில் ஒரு நேச்சரைகள்லாம் பார்த்தாச்சு. பட் இன்னைக்கு இந்த சென்னை மாதிரி பெரிய மாநகரங்கள்லாம் வந்த முன்னாடி எதை பற்றியுமே யோசனை முடியாது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எப்போ படுக்கிறோம் அப்படிங்கிறது வாழ்க்கையே இயந்திரத்தனமாக ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்கிறேன், நாங்கள் திருப்பூர்லேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வேலை பிடிச்சி போகிற கூட ஏதோ கடலுக்கு கீழே போய் முடிச்சிட முடியாது, வெளியே வந்த மாதிரி இருக்குது. சென்னை விட்டு வெளியே போகும்போது அவ்வளோ ஒரு நகரத்தில் இவ்வளோ ஒரு இயந்திரத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பொலியூஷனை எனக்கு வந்துட்டு கூட கூட சரி பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு பொலியூஷன் இருக்கக்கூடிய ஊரில் எப்படித்தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்தளவுக்கு இந்த ஊர் பொலியூஷன் ஆகிட்டு இறைவன் நம்மளுக்கெல்லாம் வாழ்றதுக்கு பஞ்சபூதத்தை கொடுத்துருக்காங்க. இறைவன் எப்பவுமே நேரடியாக ஹெல்ப் பண்ண மாட்டார், உதவி பண்ண மாட்டார். நம்மளுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையுமே பஞ்சபூதமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சு நான் நல்லா உழைச்சிட்டு நான் வாய்ப்பு கொடுத்தத நான் நல்லா முடிஞ்ச வரைக்கும் என்னை முயற்சி பண்ணிட்டேன். வளர்ச்சின்னு சொல்லி அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் மாற்றி மண்ணு கெட்டுது, தண்ணி கெட்டுது, காற்று கெட்டுது. இப்போ வாட்டர் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் காற்றையுமே கேரளா முடிச்சு ஒரு நாள் வெகு தூரம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடைமுறை. இதெல்லாம் நம்ம வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வளர்ச்சி இல்லை, இதெல்லாம் நீக்கம். இன்னைக்கு நோய் வந்த பின்னாடி காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஐயா இருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்த பின்னாடி அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துடைய நோக்கமே ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும்போது நாம் கொடுத்துட்டது என்ன அப்படின்னா, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நோய்க்கு வெளியே வந்தவங்க எந்த இடத்துலையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சக மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஒத்துழைக்கணும். எந்த விதமான தீய பழக்கவழக்கங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறை போடுறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல இருந்தால் கூட அதை 100 செகண்ட் முடிச்சு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உட்கார்ந்து வேலை கூட இன்னைக்கு உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் நம்ம விவசாயம் மற்ற தொழில் பண்ணுறவங்க உடலுக்கு வேலையை செஞ்சுருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை.
2 விஷயம் ஸ்பீச்சில் சொல்லுவாங்க. நம்ம உடம்பை எப்பவுமே அசைச்சிட்டே இருக்கணும், பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும், மனசை அசையாத வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்துருக்கிற எல்லாமே வந்து உடம்பை அசையாத வச்சுட்டோம், மனசை ஒரு நிலை இல்லாமல் வச்சுட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே. இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம பொருளுக்கு பின்னாடி, அதாவது